மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கவிதை நீ வார்த்தைகள் நான், அத்தியாயம் 37. உண்மையை சொல்லு, அது ஆக்சிடென்ட் தானா இல்லை நீ தான் கொலை பண்ணியா என்று தங்கராஜின் சட்டையை பிடித்து கர்ஜித்தான் கோபி. இல்லை இல்லை, நான் எதுவும் பண்ணலை பதறினார் தங்கராஜ். அதற்குள் வடிவேலன் கோபியின் கையை பிடித்து தங்கராஜிடமிருந்து விலக்கி இழுத்தார். விடுப்பா, அது நிஜமாவே ஆக்சிடென்ட் தான். நான் அப்போவே எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன், யாரும் எதுவும் பண்ணலை என்றார். கொஞ்சம் அமைதியானான் கோபி. சரி, நீங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி அந்த உயில் பற்றி தெரிஞ்சது என்றான் அஸ்வின் தங்கராஜிடம். தனசேகர் உயிருக்கு போராடி கொண்டு இருந்தபோது அவருக்கு நினைவு வந்திருக்கிறது என்று தங்கராஜுக்கு மருத்துவமனையிலிருந்து தகவல் வர வேகமாக தனசேகரை காண சென்றார். ஐசியூவில் இருந்தவரை காண ஓடியவர் கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்லும் பொழுது தனசேகரும் வடிவேலனும் பேசிக்கொண்டிருந்ததை கேட்டார். வக்கீலுக்கு இப்போ என்ன வேலை, எதுக்காக வர சொல்லியிருக்கான் என்று யோசித்தவாறே தயங்கி ஒரு ஓரமாக அவர்கள் பேசுவதை கேட்கும் வண்ணம் நின்று கொண்டார். தனசேகர் வடிவேலனிடம் மணிமேகலையின் குடும்பத்தை பற்றி சொல்லி கொண்டிருந்தார். சார், இந்த சொத்து எல்லாம் நியாயப்படி அவ அண்ணனுக்கு சேர வேண்டியது. அவருக்கு பண்ண பாவம்தான் எங்களை இப்படி ஆக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இது இங்கே இருக்க வேண்டாம், எல்லாத்தையும் அவர்கிட்டயே கொடுத்துருங்க என்றவர் சிறிது யோசனைக்கு பிறகு, இல்லை வேண்டாம், கொடுத்தா அவர் திரும்ப வாங்க மாட்டார், அவர் பையனுக்கு சேர்ற மாதிரி செஞ்சிருங்க என்றார். வடிவேலன் ஏனோ யோசனையாக அவரை பார்த்தார். என்ன சார் அப்படி பார்க்குறீங்க? ரிதன்யா என்றார். அவர் விழிகளில் நீர் கரை புரண்டு ஓடியது. செல்லம் கொடுத்து வளர்த்த பொண்ணு சார், தனியாக விட்டுட்டு போக போகிறோம் என்று குரல் உடைந்து கூறினார். அதற்குள் அவருக்கு மூச்சு வாங்க, ப்ளீஸ் தனா, இப்படி எமோஷ்னல் ஆகாதீங்க என்று அவரை அமைதிப்படுத்தினார் வடிவேலன். சார், என் பொண்ணை கூட்டிக்கிட்டு போய் என் மச்சாங்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. என்ன சொல்கிறீங்க தனா? அவர் உங்கள் மேலே கோபமாக இருக்கிறப்போ உங்கள் பொண்ணை எப்படி பார்த்துக்குவாரு? அந்நிலையிலும் மெதுவாக வலியோடு புன்னகைத்தார் தனசேகர். என் மச்சான் கொஞ்சம் கோபக்காரர் தான், ஆனால் அவர் ஒய்ஃப் சொக்க தங்கம். கோகிலா அக்கா நிச்சயமாக எங்கள் மேலே இருக்கிற கோபத்தை அவன் மேலே காட்ட மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு யாரையும் வெறுக்கவும் தெரியாது. என் பொண்ணை அவங்க கிட்ட போயிட்டா அவளை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்குவாங்க. நான் நிம்மதியாக கண்ணை மூடுவேன். அவர் சொன்னபோது அறியவில்லை கோகிலா இறந்து 2 நாட்கள் ஆகிவிட்டது என்று. அவர் கூறியதை எல்லாம் வடிவேலன் அமைதியாக கேட்டுக்கொண்டாலும் அவர் மனதில் ஏதோ நெருடிக்கொண்டே இருந்தது. என்ன சார் இப்படி யோசிக்கிறீங்க? இல்லை தானா, சொத்தை எல்லாம் அவங்க பேரில் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க உன் பொண்ணை பார்த்துக்காம விட்டுட்டாங்கன்னா என்ன ஆகும்? இடவளமாக தலையசைத்தார். என்னைக்கும் அப்படி நடக்காது சார். என் பொண்ணு வேணும்னா கூட அவங்கள மதிக்காமல் போகலாம். ஆனால் அவங்க, அதிலும் கோபி, அவளை நிச்சயமாக விடமாட்டான். ரிதி மணிமேகலையோட வைத்துக்குள்ள உருவாக ஆரம்பித்தப்ப இருந்தே அவள் உனக்கு தான் அப்படின்னு கோபிக்கிட்ட சொல்லி வளர்த்துருக்கா. நாங்கள் அங்கே இருந்து வர்றப்ப கூட அழுதுகிட்டே இருந்த அவனோட முகம் இன்னும் என் கண்ணில் அப்படியே இருக்குது. இருக்கட்டும் தானா, ஆனாலும் ரிதன்யாவை எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் எங்கேயும் விட எனக்கு சம்மதம் இல்லை. அவளுக்குன்னு ஒரு பிடிப்பு எப்பவும் தேவை. ஆனால் சார், இது அவங்க சொத்து என்றவர் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். சரி சார், நான் சொல்கிற மாதிரி உயிரில் எழுதிடுங்க. சொத்து எல்லாம் ரிதன்யா பேர்லேயே இருக்கட்டும். ஆனால் அவள் வளர்ந்து கோபியை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம்தான் அவளுக்கு முழு ரைட்ஸும் கிடைக்கிற மாதிரி பண்ணிடுங்க. ஏன்னா என்னைக்கும் மணிமேகலை பண்ண தப்ப என் மகளும் பண்ணிடக்கூடாது. எப்பவும் அவங்க கூடவே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவள் கோபியை தவிர வேறு யாரையாச்சும் கல்யாணம் பண்ணால் என்றைக்குமே அவளுக்கு அந்த சொத்து மேலே ரைட்ஸ் கிடைக்காதுன்னு எழுதிடுங்க. அவளால் அதில் இருந்து வர்ற வருமானத்தை மட்டும் அனுபவிச்சுக்கலாம், அவ்வளவுதான் என்றார் தனசேகர். ஆர் யூ ஷியர் என்றார் வடிவேலன். எஸ் சார் என்றார் தனசேகர். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த தங்கராஜுக்கு கோபம் தலைக்கேறியது. எவ்வளவு கஷ்டப்பட்டு அங்கே இருந்து பிரித்து இவனை இங்கே கூட்டிக்கிட்டு வந்தா இவன் மறுபடியும் பொண்ணையும் சொத்தையும் அங்கேயே சேர்க்க பார்க்குறானே என்று உள்ளுக்குள் குமைந்தார். இதை எப்படி தடுப்பது என்று யோசித்து கொண்டிருக்கும் போதே அடுத்த விஷயத்தை கூறினார் தனசேகர். சார், அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுங்க தனா. இப்போ இருக்கிற சொத்து எல்லாத்தையும் பார்த்துக்கிற பொறுப்பு தங்கராஜ்கிட்ட இருக்கட்டும். அதில் இருந்து வர்ற வருமானத்தில் இருந்து 20% அவர் அதையெல்லாம் பார்த்துக்கிறதுக்காக எடுத்துக்கட்டும். அதை கேட்டதும் இன்னும் கோபம் தலைக்கேற வேகமாக அங்கிருந்து வெளியில் வந்து விட்டார் தங்கராஜ். நான் என்ன வேலைக்காரனா? இவன் சொத்தை பார்த்துக்கிட்டு அதுக்கு கூலி வாங்கிக்கணுமா? என்னென்னு நினச்சான் இவன்? அங்கிருந்து சென்று மருத்துவமனையின் வெளியில் இருந்த பெஞ்சில் அமர்ந்தவர் தன் கோபத்தை மெல்ல தனித்து கொள்ள போராடினார். என்ன வேணும்னாலும் நடக்கட்டும். இந்த சொத்து எதுவும் அந்த திமிர் பிடிச்ச செந்தில்நாதனுக்கும் அவன் பையனுக்கும் கிடைக்க நான் விட மாட்டேன். அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுவேன் என்று சபதம் எடுத்துக்கொண்டார். அரை மணி நேரம் கழித்து தனசேகரை காணச் சென்றார்.
அப்போது மருத்துவர் அவருடைய நிலையை பற்றி சொல்லிக்கொண்டு இருந்தார். தலையில் பலமாக அடிபட்டதால் மூளைக்கு செல்லும் நரம்பு பாதிக்கப்பட்டு ரத்தம் கசிவதாக கூறினார். அவருக்கு நினைவு திரும்பிவிட்டதால் இப்பொழுது ஆபரேஷன் செய்து அவரை காப்பாற்ற முயற்சிக்கலாம் என்றார். வடிவேலனும் தங்கராஜும் அதற்கு சம்மதித்தனர். ஒருவேளை ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆகிட்டா அவர் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அப்படியே விட்டாலும் அவர் உயிரோடு இருக்க மாட்டார் என்றார் மருத்துவர். தனசேகரிடம் பேசிவிட்டு சொல்வதாக தெரிவித்துவிட்டு வடிவேலனும் தங்கராஜும் தனசேகரை காண சென்றனர். ஆபரேஷன் பண்ணட்டும் சார், எப்படி இருந்தாலும் பிழைக்க போகிறது இல்லை. ஒருவேளை கடவுள் புண்ணியத்தில் நான் பிழைச்ச சந்தோஷம்தானே என்றார் அவர். தங்கராஜின் கையை பிடித்து கொண்டு, டேய், எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணடா. நான் ஒரு வேளை இறந்து போயிட்டா ரிதன்யாவை மணிமேகலையோட வீட்டில் கொண்டு போய் விட்டுடு. உனக்கு தான் அவங்க ஊர் வீடு எல்லாம் தெரியும். அவங்களும் உனக்கு பழக்கமானவங்க. அதனால தான் உன்கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்கிறேன். எனக்காக இதை செய் என்றார் தனசேகர். ஆபரேஷன் நடந்தும் மருத்துவர்களால் தனசேகரை காப்பாற்ற முடியவில்லை. அவருக்கான இறுதி சடங்குகள் அனைத்தும் முடிந்த பின் ரிதன்யாவை அழைத்து கொண்டு பெரியகுளம் சென்றார் தங்கராஜ். செந்தில்நாதனை பற்றி விசாரிக்க அவர் ஊரை விட்டு சென்று விட்டதாக தகவல் கிடைத்தது. அவருடைய முகவரியை வாங்கி அங்கே ரிதன்யாவை விட்டு விடலாமா என்று யோசித்தவருக்கு குறுக்கு புத்தி வேலை செய்தது. முருகேசனிடம் சென்றவர் தன் அண்ணன் ஊரை விட்டு சென்றதில் கோபமாக இருப்பார் என்று தெரிந்தே வேண்டுமென்றே அவர் கோபப்படும் வண்ணம் சொத்தை பற்றி பேசி ரிதன்யாவை அவர் துரத்தி விடும்படி செய்துவிட்டார். அவளை வீட்டிற்கு அழைத்து வர அவர் மனைவி பூர்ணிமாவோ தாம் தூம் என்று குதித்தார். அவங்க தான் சொன்னாங்கன்னா நீங்களும் ஏன் கோபப்பட்டீங்க? அவங்க கிட்ட சமாதானமாக பேசி அவளை அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு இருக்கலாம் இல்லை? அதை விட்டுட்டு அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட யார் ரிதன்யாவை விடணும்னு தனா அண்ணன் சொன்னார். மணி அக்காவோட அண்ணன் கிட்ட தானே. அவரோட அட்ரஸ் வாங்கி அவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் விடுங்க. இங்கே பாருங்க, இது தனா அண்ணாவோட கடைசி ஆசை. இதை செய்யலைன்னா அவர் ஆத்மா சாந்தி அடையாது. முதல்ல அவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க. அவள் இங்கே இருக்கக்கூடாது. அவ்வளவுதான், சொல்லிட்டேன் என்று கோபமாக கத்திவிட்டு சென்று விட்டார் அவர். தான் செய்ய போகும் விஷயத்திற்கு தன் மனைவியே தடையாக இருப்பார் என்று புரிந்து போனது அவருக்கு. அதனால் சத்தமில்லாமல் ரிதன்யாவை அழைத்து கொண்டு சென்று ஆசிரமத்தில் விட்டுவிட்டார். அவள் மனதில் செந்தில்நாதனை பற்றியும் அவர் குடும்பத்தை பற்றியும் பொய்யான விஷயங்களை விதைத்தார். இதனால் அவளுக்கு தன் மாமா குடும்பத்தின் மீது வெறுப்பு வர தொடங்கியது. அவளை பார்க்கும் நேரங்களில் எல்லாம் தான் மீண்டும் அங்கே சென்று அவளை பற்றி சொன்னதாக சொல்லி அவர்கள் அவரை துரத்திவிட்டதாக வருத்தத்தோடு கூறுவார். இதனால் வேதனை கொள்வாள் ரிதன்யா. வேண்டாம் அங்கிள், எனக்காக நீங்கள் ஏன் அவங்க கிட்ட போய் கஷ்டப்படுறீங்க? இனி அங்கே போக வேண்டாம். அவங்க யாரும் எனக்கு வேண்டாம். நான் இங்கேயே இருக்கேன். எனக்கு இங்கேயே பிடிச்சு தான் இருக்கு என்று விட்டாள். மனதால் தன்னைத்தானே இறுக்கிக் கொண்டாள். இங்கே யாரிடமும் அவளை ஆசிரமத்தில் விட்டிருப்பதை பற்றி மூச்சு விடாமல் அவளை செந்தில்நாதனிடம் விட்டுவிட்டதாக பொய் உரைத்தார். வேண்டுமென்றே அவளிடம் பேசும் சமயங்களில் அவள் அப்பா அம்மாவை பற்றி பேசி அவள் இங்கே வராதவாறு பார்த்து கொண்டார். செந்தில்நாதனின் மேலுள்ள வன்மத்தில் மட்டுமே இதையெல்லாம் செய்தார். எப்போதும் அவருடைய சொத்து அவருக்கு மீண்டும் கிடைக்கக்கூடாது என்பதற்காகவே இப்படி திட்டம் தீட்டினார். ஆனால் அவர் எதிர்பார்க்காத ஒன்றும் நடந்தது. தனசேகர் இல்லாமல் அவரால் தன் தொழிலை சரியாக பார்க்க முடியவில்லை. அந்த அளவிற்கு அவருக்கு திறமையும் இல்லை. மிக சின்ன சின்ன ப்ராஜெக்டுகள் மட்டுமே அவரால் எடுத்து செய்ய முடிந்தது. அதில் லாபமும் அதிகமாக பார்க்க முடியவில்லை. கம்பெனியில் வருமானம் குறைந்தது. நாளடைவில் அவருடைய வாழ்வு தனசேகரின் சொத்துக்களை பார்த்து கொள்வதற்காக அவருக்கு கிடைக்கும் அந்த 20% வருமானத்தை நம்பியே செல்ல ஆரம்பித்தது. அதை உணர்ந்த போது ரிதன்யா நிச்சயமாக கோபியோடு சேரவே கூடாது என்பதில் இன்னும் தெளிவாக இருந்தார். மொத்த சொத்துக்களும் அவர்களுக்கு சென்றுவிட்டால் தன்னுடைய நிலை என்ன என்று யோசித்த ரிதன்யாவிற்கு அவர்களின் மேல் வெறுப்பை இன்னும் போதித்து கொண்டே இருந்தார். இப்போது அவள் வேறு ஒரு பையனை திருமணம் செய்து கொண்டு வந்திருக்கிறாள் என்பதை அறிந்ததும் தான் அவர் மனதில் நிம்மதி அடைந்தது. ஆனாலும் அவர் மனதில் பயம் சூழ்ந்து கொண்டே இருந்தது. ரிதன்யாவும் வக்கீலும் பேச ஆரம்பித்தால் இங்கே வடிவேலனுக்கு தான் கூறிய பொய்கள் பற்றி தெரிந்துவிடுமே என்று பயந்தார். அதனாலேயே அவருக்கு உண்மை தெரியா வண்ணம் அவரை அங்கிருந்து அழைத்து சென்றுவிட நினைத்தார். ஆனால் இருவருக்கும் உண்மை தெரிந்தது மட்டுமல்லாமல் ரிதன்யா திருமணம் செய்திருப்பது கோபியைத்தான் என்று அறிந்ததில் மொத்தமாக அதிர்ச்சியாகியிருந்தார் தங்கராஜ். அடப்பாவி, நீ எல்லாம் ஒரு மனுஷனா என்று ஒரு குரல் கேட்க எல்லோரும் திரும்பி பார்த்தனர். அங்கே கோபத்தோடு நின்றிருந்தார் பூர்ணிமா. அது மட்டும் இல்லை, நீங்கள் பெரிய பாவம் பண்ணிட்டீங்க தங்கராஜ் என்றார் வடிவேலன். எல்லோரும் அவரை பார்க்க, நீங்கள் கேட்ட வரைக்கும் சொன்னீங்க, ஆனால் நீங்கள் போனதுக்கப்புறம் தனா என்ன சொன்னாருன்னு தெரியுமா என்று கேட்டபோது அவர் முகத்தில் வேதனை படர்ந்தது. தனசேகர் கூறியது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.